முன்னொரு காலத்தில் மைதீன் என்ற பெயருடைய வயது முதிர்ந்த ஏழை செம்படவன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு மனைவியும் 3 பிள்ளைகளும் இருந்தார்கள். அவனிடம் ஒரு வழக்கம் இருந்தது. அவன் ஒரு நாளைக்கு 4 முறைதான் கடலில் வலை வீசுவான். மீன் கிடைக்காவிட்டாலும் அதற்கு மேல் வீச மாட்டான். அப்படி இருக்கும் சமயத்தில் ஒரு நாள் பகல் வேளையில் மீன் பிடிப்பதற்காக புறப்பட்டான். கடற்கரையை அடைந்த மைதீன் கடலில் இறங்கி வலையை வீசினான். 3 முறை வீசியும் அவனுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. 3 முறையும் அவனுக்கு கிடைத்ததெல்லாம் வெறும் மணல்தான். அதனால் 4வது முறையாக இறைவனை நினைத்து கொண்டு தனது வலையை வீசினான். அவன் நினைத்தபடி வலை மிகவும் கனத்து போயிருந்தது. அப்போது வலையை பொறுமையாக இழுத்தான். வலையும் கரையை அடைந்தது. உடனே ஆசையுடன் அந்த வலையை பிரித்து பார்த்தான். அதில் மஞ்சள் நிற ஒரு ஜாடி ஒன்று இருந்தது. அதன் மேல்புறத்தில் ஈயத்தினால் ஒரு மூடி மூடப்பட்டு இருந்தது. அதன் மேலில் சுலைமானின் முத்திரை பதிக்கப்பட்டு இருந்தது. சுலைமான் என்பவர் இஸ்லாமியர்கள் இவரை ஒரு புகழ்பெற்ற புனிதராக, இறையருள் பெற்றவராக நினைவு கூறுவர். ஜாடியை முதலில் பார்த்ததும் அவனுக்கு அச்சுணர்வுதான் ஏற்பட்டது. அதன் பின்னர் ஜாடிக்குள் என்ன இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு ஆவலாக இருந்தான். மூடியை திறந்ததும் அதிலிருந்து கரும்புகை ஒன்று வந்தது. அதனைத் தொடர்ந்து ஒரு பெரிய பூதமும் வந்தது. வெளியே வந்த பூதம் அடுத்த கணமே இந்த செம்படவனை கொல்ல வந்தது. இதை பார்த்த அந்த முதியவன், என்ன, ஏன் என்னை கொள்கிறாய் என்று கேட்டது. அதற்கு பூதம் சொன்னது, இத்தனை வருடங்களாக இதற்குள் நிம்மதியாக அடைப்பட்டு கிடந்தேன். என்னை வெளியே விட்டு என் கோபத்திற்கு நீ ஆளானாய் என்றது. இது நல்ல கதையாக இருக்கிறதே. உன்னை வெளியே விட்டு உனக்கு விடுதலை கொடுத்தவன் நான். நீ எப்படி என்னை கொல்ல முடியும் என்று கேட்டான் மைதீன். உடனே பூதம் சொன்னது, நீ என்ன வேணாலும் பேசு, உன்னை நான் கொல்லாமல் விடமாட்டேன் என்றது. ஆஹா, இந்த பூதம் நம்மை தின்பதில் குறியாக உள்ளது. இதை புத்தி கூர்மையுடன் தான் இதை ஒரு வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று யோசித்த மைதீன் திடீரென்று சுலைமான் பெருமான் மீது ஆணையிட்டு ஒன்று உன்னிடம் கேட்கிறேன், நீ சத்தியமாக என்னிடம் சொல்ல வேண்டும் என்று கூறியது. செம்படவான் சுலைமான் பெருமானின் பெயரை சொன்ன மாத்திரத்தில் அந்த பூதம் பயந்து அலறி நின்றது. உடனே மைதீனும் பூதத்திடம் கேட்டார், நீ இவ்வளோ பெரிய உருவமாக இருக்கிறாய், நீ எப்படி இந்த ஜாடிக்குள் இருந்தாய் என்று கேட்டது. அதற்கு அந்த பூதம், நீ நம்பாவிட்டாலும் இதுதான் உண்மை, நான் ஜாடிக்குள் தான் இருந்தேன் என்றது. உடனே அந்த மைதீனும் கேட்டார், அதை எப்படி நான் நம்புவது? எனக்கு அதை கண் முன்னால் காட்டு, அப்போது நான் நம்புவேன் அப்படி என்று சொன்னார். அதற்கு அந்த பூதமும் சரி என்று தன்னுடைய பெரிய உடலை வளைத்து நெளித்து குறுக்கி அந்த ஜாடிக்குள் போனது. சற்றும் தளராமல் அந்த செம்படவான் என்ற மைதீன் பூதம் உள்ளே சென்றதும் அதே ஈய மூடியை எடுத்து அப்படியே மூடிவிட்டார். உடனே பூதம் வெளியே வர முடியாமல் துடித்தது. நீ ஏன் இப்படி செய்தாய்? நீ என்னை ஏமாற்றிவிட்டாய். கண்டிப்பாக நீ என்னை வெளியே விட்டுத்தான் ஆக வேண்டும் என்றது. அதற்கு மைதீன் சொன்னார், நான் உன்னை எப்படி நம்புவது? உன்னை வெளியே விட்ட ஒரு முறை நீ என் உயிர் பயத்தை கைவிட்டாய். கண்டிப்பாக நான் உன்னை வெளியே விடமாட்டேன் என்றார். ஏ மனிதா, என்னை விட்டுவிடு என்று சொன்னது பூதம். அதற்கு அந்த செம்படவன், உன்னை நான் எப்படி நம்புவது? நீ என்னை கொல்ல மாட்டாய் என்று என்ன நிச்சயம் என்று கேட்டது. கண்டிப்பாக உன்னை கொல்ல மாட்டேன் என்றது பூதம். நீ மட்டும் என்னை திறந்து விடு, உனக்கு நான் பல வழிகளில் உதவுவேன் என்றது பூதம். பூதமே, நீயும் சில மனிதர்களைப் போலத்தான் ஒரு ஏமாற்றுக்காரன்தான். நான் அதனை நன்கு உணர்ந்து கொண்டேன். நான் மட்டும் உன்னை இப்போது விடுதலை செய்தேன் என்றால் யுனான் மன்னருடைய அமைச்சர் ஞானி தூபானிடம் நடந்து கொண்டதைப் போலத்தான் நீயும் என்னிடம் நடந்து கொள்வாய். எதற்கு இந்த வம்பு? உன்னை தூக்கி கடலில் போட்டு விடுகிறேன் என்றான் செம்படவன். அதற்கு அந்த பூதம், நீ என்னை கடலில் கூட தூக்கி போடு, அதற்கு முன்னால் அது என்ன கதை என்று எனக்கு சொல் அப்படி என்று கேட்டது. அவசியம் நீ இந்த கதையை கேட்கத்தான் வேண்டும் என்று சொல்லி
கதையை சொல்ல ஆரம்பித்தார் செம்படவன். இந்த கதையை தொடர்ந்து இதனோட தொடர்ச்சியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.